வணக்கம். இது ஆன்ஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி ஒரு 1/2 kg பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இது ஒரு ஆர்டர் வந்தது, ஸோ அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுலும் ஸ்பேச்சுலாவும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க டிஷ்யூ வச்சு. நம்ம யூஸ் பண்ணுற பவுலில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுலில் நான் 2 எக் எடுத்திருக்கேன். 2 முட்டையோட ஒயிட்டும் எக் யோக்கும் தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மெஷரிங் கப்பில் 60 கிராம் ஆஃப் மைதா, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எக் யோக் கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கேன். 75 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இன்னொரு மெஷரிங் கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிடலாம். இப்போ நல்லா தொடச்சி வச்சுருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் அதை எடுத்துட்டு என்னோடய பீட்டர் வந்து ஃபிலிப்ஸ். அது ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஃபோமியாக கிடைக்கிது. அதை நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது 2500 ரேட் இருந்தது. அதை நான் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து பொங்கல் ஆஃபர் டைமில் 2000க்கு வந்தது. ஸோ நான் அப்போ அது வாங்கினேன். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இப்போ நம்ம அந்த பீட் பண்ணிகிட்ருக்கிற எக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம 75 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். ஒரு குத்து மதிப்பாக ஒரு 25 கிராம் அப்படி வந்து 3 பேட்சாக சேர்த்து நல்லாவே அதை வந்து ஃபோமியாக கிடைக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் அதில் நான் போட்டுட்டு செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட்னு ஒரு ஸ்பீட்லுக்கும் ஒரு நிமிஷம் ஃபுல்லாமே நல்லாவே பீட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய கலர் வந்து நமக்கு நல்ல பியூரான ஒயிட்டில் கிடைக்கும். இது என்னோடய மெத்தட் ஆஃப் கேக் ஸ்பாஞ்ச். இதில் நான் எப்போயுமே ஒயிட் தனியாக யோக் தனியாக அது ரெண்டையுமே பிரித்து தான் நான் எப்போயுமே செய்கிறது. எனக்கு என்னவோ ரெண்டையும் கலந்து பீட் பண்ண போகும்போது அது ரொம்ப ஹார்டாக வர மாதிரி இருக்குது ஸ்பாஞ்ச். நான் இப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஃபெயிலியரே இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்ல லிக்விடாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சுகர் வந்து பவுடர் பண்ண சுகர் இல்லை, கிரானுலேட்டட் சுகர். அப்படியே முழுசாக இருக்கும்ல ஸ்டோரில் வாங்கி அந்த சுகர். அதனால் அது வந்து ஃபுல்லாக கரையணும். ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நீங்கள் மெதுவாக ஒரு ஸ்பீடாக ஒரு நிமிஷம் போட்டு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு டைம் எடுக்கும். இதை ஃபுல்லாக முடிச்சுருங்க. ஒருவேளை நம்ம போட்டிருக்கிற அந்த சுகர் வந்து கரையாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கேக் வந்து பிசு பிசுன்னு ஆயிரும் கீழெல்லாம். அது வந்து டெக்ஸ்டரே நல்லா இருக்காது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. இப்போது சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா இன்னொரு வாட்டி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக் யோக் சேர்க்க போகிறேன். எக் யோக்கும் எசன்ஸும் கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸ்சர் சேர்க்க போகிறேன். இதில் ஒரு யோக்காக போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு எடுத்தால் போதும். இது வந்து 5th ஸ்பீடில் அடிச்சிடாதீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டால் போதும். நல்லா ஃபுல்லாமே வந்து என்ன அது எசன்ஸ் எல்லாமே இந்த யோக் கூட ஒட்டி கீழே இருக்கும். அதனால் அதை நல்லா ஃபுல்லாக ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விட்டு அதை ஃபுல்லாமே நல்லா எடுத்து விட்டு அதுக்கப்புறமா அதை ஒர்க்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பீட்டிங் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் மில்க் அண்ட் ஆயில் மிக்ஸ்சர் கலக்கணும். அந்த கிளிப்பிங் வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சு, சாரி. இது வேறு வீடியோலேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு இதில் காட்டியிருக்கேன். இதையும் நம்ம 3 பேட்சாக அந்த மைதா, அந்த பேக்கிங் பவுடர், கார்ன்ஃப்ளவர் அந்த மிக்ஸ்சரை 3 தடவையாக நம்ம சேர்த்து பாலும் ஆயிலும் கலந்துக்கோங்க. கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. கேக் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உள்ளே வந்துட்டு இந்த டூத்பிக் விட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பாஞ்ச் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 kg கேக் பண்ண போகிறோம் அப்படின்னா
250 mlல 1 கப் எடுக்கலாம். நான் இதில் வந்து நாசில் டிசைன் எதுவுமே பிளான் பண்ணலை, அதனால நான் வந்து 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இதை நல்ல ஒரு பவுலில் இந்த 3/4 கப் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ட்ரோப்லைட்டுடைய ஈகோ ட்ராப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் ஐசிங் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் கலந்துருக்கேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து பைனாப்பிள் கேக், அதனால் என்ன கேக் செய்கிறீங்களோ அதுக்குரிய எசன்ஸ் வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேருந்து 5th ஸ்பீட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாமே நம்ம வந்து பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கிறணும். க்ரீம் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. எப்பயுமே ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்களா? இப்போ நான் அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து காட்டுறேன். அதோடைய டெக்ஸ்சர் பாருங்கள். கீழே நம்ம திருப்பும்போது கீழே விழுகக்கூடாது, நான் லைட்டாக விழுதில்ல, அதனால இன்னும் ஒரு 1 மினிட் பீட் பண்ணி எடுத்துருக்கோம். ஆல்டுகெதர் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி ஒரு 5th ஸ்பீடில், இந்த டைமில் 3rd ஸ்பீடில் எதுவும் போட்டுறாதீங்க. 5th ஸ்பீட்லேயே இன்னும் ஒரு வாட்டி பீட் பண்ணி நான் ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னுடைய ஸ்டிஃப் பிக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியுமே, இந்த டெக்ஸ்சரில் வேவி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கா? இதுதான் நம்மளுடைய ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கிற ஒரு விப்பிங் க்ரீம். ஸோ இப்போ நம்ம ஸ்பாஞ்சை வந்து எடுத்துகிட்டு, அந்த மேல் போர்ஷன்ஸ் எப்படியுமே பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடணும். அதை நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் சாப்பிட போகும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் இந்த கேக்கில் வைக்க போகும்போது, ஐசிங் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது லுக் வைஸ். அதனால் அதை ஃபுல்லாமே ஸ்க்ரேப் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து 3 பீசஸாக போடணும். பண்ணும்போதே ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே பண்ணிடுங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு செரேட்டட் நைஃப் எடுத்துக்கோங்க. அதை வச்சு 3 ஈக்குவல் லேயர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அதனால் நான் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். 3 பீஸுமே கொஞ்சம் ஈக்குவல் பீசஸாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். 3 பீசஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம க்ரீம் ஃபில் பண்ணி அதை ஐசிங் முடிக்க போகும்போது லுக் வைஸும் அழகாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் 3 பீசஸுமே போட்டாச்சு. இப்போ அதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு, இப்போ க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டிகிட்ருக்கேன். ஒரு டம்ளர் வச்சு அது மேலே ஒரு பைப்பிங் பேக் போட்டு ஸோ க்ரீமை ஃபில் பண்ணிடுங்க. நான் வந்து கேக் போர்டில் ஒரு கேக் லேயர் வச்சுட்டு, அது மேலே வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு, அது மேலே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப் கூட நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ் சேர்த்துருக்கேன். நார்மலாகவும் பண்ணலாம், என்ன கேக் பண்ணுறோமோ அந்த க்ரஷ் அந்த சுகர் சிரப்போடு சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சுகர் சிரப்புக்கு வந்து 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறீங்கன்னா 1 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. ஈவன் பண்ணிவிட்டு சைட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சமே க்ரீம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, இப்போ நான் அது கூட பைனாப்பிள் க்ரஷ் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் பைனாப்பிள் க்ரஷ் வந்து இனஃபாக இருக்கும் ஒரு 1/2 kgக்கு. ஏன்னா 2 லேயரில் மட்டும்தான் நம்ம வந்து க்ரஷ் ஃபில் பண்ணுவோம். பைனாப்பிள் க்ரஷ் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் பண்ணால் போதும். க்ரஷில் இதில் சுகர் சிரப்பில் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதுவே போதுமான அளவு இருக்கும். இப்போ நான் அதுக்கு மேலே கொஞ்சம் போல் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தால் போடலாம், இல்லை பிளாக் இருந்தாலும் போடலாம். அது கொஞ்சம் போல் தூவிக்கோங்க. அதை சாப்பிடும் போகும்போது நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த லேயர்னு இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ணி இதை நான் ஒரு ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை மெயின் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டெக்கரேஷன் பார்க்கலாம். நியூட்ரல் ஜெல்லுன்னு ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அந்த ஜெல் வாங்கி ஒரு சின்ன கப்பில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி, என்ன கலர் உங்களுக்கு கேக்குக்கு தேவையோ அந்த கலர் அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து ஒன்றுமே இருக்காது, லைட்டாக அது இனிப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு பிளாண்டான ஒரு டேஸ்ட் தான் இருக்கும், இனிப்பு மட்டும் இருக்கும் அதில். ஸோ அதனால் என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணி இதை ஃபுல்லாமே அதில் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் என்கிட்ட மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது, அதனால் சிம்பிளாக அதுக்கு மேலே போட்டுட்டு இப்போ ஒரு காயின் டாப்பரும் ஒரு 3 பட்டர்ஃப்ளையும் அது மேலே வச்சிட்டேன். சிம்பிளாக நமக்கு டெக்கரேஷன் வந்து நம்மளோட ஐடியா பொறுத்தது தான். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அப்படி பண்ணிடுங்க.
இப்போ அந்த ஒயிட் க்ரீம் வச்சே அவங்க பேர் வந்து அதில் எழுதிட்டேன். அவங்க என்ன பேர் சொன்னாங்களோ அதை வந்து நான் அதில் எழுதிட்டேன். ஸோ சிம்பிளாக நீட்டாக நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.